தேர்ஸ்டே நைட்டு டிஃபன் செய்யலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து போயிருந்தேன். நம்ம தான் மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருமே எப்போவுமே. சரி, அதுக்கு வேர்க்கடலை சட்னி மட்டும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வேர்க்கடலை சட்னி தான் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நம்ம லைஃப்பில் பண்ணுற பெரிய தப்பு, நம்ம ஹெல்த்துக்கு நிறைய ப்ராப்ளம் வர்றதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இட்லி மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால மட்டும்தான். இதனால் வந்து அஜீரண கோளாறு, அல்சருன்னு நிறைய பிரச்சனை வருது. அது எனக்கு இப்போ தான் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் இதுக்கப்புறம் அது கொஞ்சம் மாற்றணும். பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாற்ற முடியுதான்னு சொல்லிட்டு. இந்த அம்மா பாருங்கள், கிச்சனுக்கு வந்து நின்றுட்டு இந்த பேக் வேணும்னு சொல்லிட்டு 4 நாளாக ஒரே இடம் பண்ணிகிட்ருக்கா. அது ஒன்றும் இல்லை, ஒரு 4 சாமான் போட்டு வச்சுருக்கேன். நான் அந்த பேக் வந்து விளாட்றதுக்கு வேணும் அவளுக்கு. அவளும் டெய்லி வரா கேட்குறா. நான் நாளைக்கு தரேன் போமா, நான் அமுச்சு விட்றேன். நான் இன்றைக்கி வந்து நின்றுட்டுருக்கேன். நான் நாளைக்கு தான் தருவேன்னு அமுச்சிருக்கேன். நான் வேர்க்கடலை சட்னியும் வந்து வறுத்து வச்சாச்சு. இந்த இட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு செஞ்சுட்டு மறுநாள் வரலும் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது தான் அது உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதலாக வந்து மாறுது. கண்டிப்பாக வந்து அதை நான் மாற்றியே ஆகணும்.